மணிமேகலை மிகப்பெரிய தமிழகமே போற்றுகிற டான்சர் மணிமேகலை. அவங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இப்பொழுது அவர்கள் வள்ளி நாயகியாக வேடம் தாங்கி நடித்துக் கொண்டு வருகிறார்கள். நான் ஒண்ணு சொல்லிக்கிறவா, நாடக உலகத்திலே ஆம்பளைக்கு மட்டும்தான் சகலகலா வல்லவன்னு சொல்லுவாங்க. நாடக உலகத்திலே பெண்மணி யாருன்னா எங்க அக்கா மணிமேகலை சகலகலா வள்ளி. ஏன்னா எத்தனை டான்சர் இருந்தாலும் அனைத்து நாடகங்களுடைய கதை பூராமே தெரியுது யாருன்னா அந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உள்ள காலகட்டங்களில் எந்த நாடகத்துல தொழில் செய்ய சொன்னாலும் அந்த கதை சாம்ராஜ்யம் பூராமே அவங்க செய்வாங்க. இப்போ உள்ள டான்சர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வள்ளியும் போடுகையில் அதை விட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாடகம் என்றும் முத்தமிழ் முதல் தலையாக நாடக கலைக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களையெல்லாம் வரவேற்ற ஊர் பெரியோர்களுக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு தந்தையார் காரைக்குடி முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் நிரந்தர தலைவராக என்றும் பணிபுரிந்து நடிகர்களுக்கான பல சேவைகளை செய்து நடிகர்களின் வாழ்வில் சில தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மூலமாக உதவிகள் புரிந்து நாடக நடிகர் நிலைகளை திரைப்படம் மூலியமாகவும் கொண்டு செலுத்தி உதவி புரிந்து கொண்டிருக்கும் அன்பு தந்தையார் காந்தியப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கந்தா கடம்பா கதிர்வேளா கார்த்திகேயா உனையின்றி இந்த உலகத்தில் அணுவும் அசையாது. கலியுக கடவுளே, உனக்காக வந்திருக்கும் இந்த வள்ளிக்கு என்றும் நீயே அருள் புரிவாய். அழகான பழனி மலை ஆண்டவா, வள்ளி
உலகாலும் நாயகி, உலக நாயகி. எனது மாமியார வளங்களைனா வேலை நடக்குமா? யார் இந்த நாயகி? அவரே அவங்கள வணங்க காட்டி எப்படி இருக்கும்? மதுரை ஆட்சி புரியும் அந்த மதுரை மீனாட்சியை வணங்குவோம். பாத்தீங்களா, நான் வந்த யோகம். அதனால நான் எதுக்கு வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன்னு முதல்ல சொல்லணும்ல. எதுக்கு நீங்க சொன்னதே எங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லன்னா எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுல எங்களுக்கு. எனது தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு. அப்ப 8ஆவதாக நான் பெண் குழந்தை கிடைச்சிருக்கேன். முருகனுக்கு திணை விதைச்சு அந்த திணையை காவலுக்கு எனது மகள் வள்ளியை காவலுக்கு அனுப்புறேன்னு முருகன்ட்ட நேத்தி கடனை இன்னைக்கு முடிச்சு கிளம்பிடணும். அதனால அவர் கடனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் கடனை முடிக்கணும்ல. எதுக்கு? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். என்ன நான் காதலிக்கிறேன்னா இல்ல சத்தம் வேற மாதிரி வருது. யார காதலிக்கிறேன்? யார சொல்லுங்க. இப்பதானே சொன்னேன். யாருக்காண்டி திணைக்கு காவலுக்கு வந்திருக்கேன்? அவரைதான் 5 வயதில் இருந்து அரியா பருவத்திலிருந்து இதுவரையும் காதல் கொண்டு இருக்கிறேன். இன்று வருவார், நாளை வருவார், வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து
இந்த மனசு படுற பாடு இருக்கு பாத்தீங்களா? அவர் வர்றப்ப வருவார்னு பார்த்த கண்ணு பூத்து போச்சுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. 1 நாளா 2 நாளா 1 மாசமா 2 மாசமா 8 வருஷமா அவருக்காண்டி காத்துக்கிட்டு இருக்க இந்த வள்ளியை அந்த முருகன் எப்பொழுது மனம் கொள்வார் என்று எதிர்பார்த்த எனது ஆசை எப்படி
சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளாக சரவண பொய்கையில் விழுந்து அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 உருவம் அன்னை எனது மாமியார் சக்தியால் 6 உருவம் ஓர் உருவமாகி முருகன் என்ற பெயரால் இந்த பூலோகத்தில் தமிழ் கடவுளாக தமிழுக்கென்று கடவுள் இருக்கிறதுனா அது என்னோட முருகப்பெருமான் மட்டும்தான். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஏன் சொல்றோம்? தமிழ் கடவுள்னால சொல்றான். அதான் தமிழ் கடவுள்னா இங்கிலீஷுக்கெல்லாம் கடவுள் இல்லையா? அதுக்கெல்லாம் கடவுளே இல்ல, நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தெய்வம் முருகன். ஏன்னா தமிழ் கடவுள்னு ஏன் சொல்றோம்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 240 எழுத்து, ஆயுத எழுத்து 1. இதை கொண்டுதான் முருகனோட அவதாரமே இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட முருகனுக்காண்டி தமிழ் கடவுளை நினைச்சு அந்த தமிழ் கடவுளுக்காண்டி இந்த வள்ளி அவரை நினைச்சு உருகிறது. எப்படி சொல்லுங்க? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. இந்த ஒரு நாள் மட்டும் வள்ளியாகிய என்னை காவலுக்கு போன எனது தந்தையார் நம்பிராஜன் கட்டளை. தாய் தந்தை சொல்ல கட்டலாமா? ஏன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. திருவள்ளுவர் எழுதிய 1330 குறள்ல முதல் குறளே தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதா. அதனால் எனது தந்தையார் கட்டளைப்படி காவலுக்கு போகணும். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு தோழிகள்லாம் இருக்காங்க. எப்பவுமே நானே தோழியா போவேன். அதனால எனது தோழிகளை அழைத்து காவலுக்கு செல்ல வேண்டும். ஏன்னா
எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கணும். இப்படியே காதல சொல்லிட்டு இருந்தா கல்யாணம் எப்ப முடியறது? அப்புறம் விடிகிற வரைக்கும் காதல தான் சொல்லணும், கல்யாணம் நடக்காது. நாங்க கொஞ்சம் வேகமான ஆளு, வந்தோமா சொன்னோமா வேலையை பார்த்தோமா மாலையை மாத்தனமா போனோமான்னு இருக்கணும். அதனால என் காதல என்ன நான் ஒண்ணு சொல்லிக்கிறவா, நாடக உலகத்திலே ஆம்பளைக்கு மட்டும்தான் சகலகலா வல்லவன்னு சொல்லுவாங்க. நாடக உலகத்திலே பெண்மணி யாருன்னா எங்க அக்கா மணிமேகலை சகலகலா வள்ளி. ஏன்னா எத்தனை டான்சர் இருந்தாலும் அனைத்து நாடகங்களுடைய கதை பூராமே தெரியுது யாருன்னா அந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உள்ள காலகட்டங்களில் எந்த நாடகத்துல தொழில் செய்ய சொன்னாலும் அந்த கதை சாம்ராஜ்யம் பூராமே அவங்க செய்வாங்க. இப்போ உள்ள டான்சர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வள்ளியும் போடுகையில் அதை விட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா கரூர் கேஆர் அம்பி அம்மா மட்டும்தான். கேள்விப்பட்டிருப்பீங்க, கரூர் கேஆர் இந்திரான்னு அவங்களோட அம்மா தான். அவங்க தான் என்னை குழந்தையில இருந்து எடுத்து வளர்த்தவங்க. அவங்க மூலியமா தான் அந்த கலையெல்லாம் கத்துக்கிட்டேன். 5 வயசுல வேஷம் போட்டு இதைப்படி அதைப்படி அதை, ஏன்னா கரூர் மண்ணுக்கு, கரூரை பொறுத்தவரை எல்லா நாடகங்களும் ஆடக்கூடிய ஊரு. அங்க இதெல்லாம் பழகி கொடுத்தனாலதான் இன்னைக்கு எங்க போனாலும் பேரும் புகழோட இந்த நாடகங்கள்லாம் தெரியுன்ற பேர் வாங்குறது காரணம் கரூர் மட்டும்தான். அதுக்கப்புறம் திண்டுக்கல் வந்தேன். திண்டுக்கல்ல இருந்து மதுரை வந்தாச்சு. மதுரையில இருந்து அடுத்து நான் எங்க அப்பாவோட காரைக்குடி போலாம்னு முடிவுல இருக்கேன். அதனால காதல ஒரு முறைக்கு சொல்லி அதே பழைய பாடல். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னங்க, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அல்ல மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, நவரசமும் முகத்தில் நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் சிவந்திருக்கும் இதழில் கைரசமும் கலந்து மலைந்திருந்து பாடும் மருமம் என்ன. எங்கிருந்தாலும் உன்னை காண